புதுச்சேரியின் பறவைகள் சரணாலயமான ஊசுட்டேரி பறவைகள் சரணாலயத்திற்கு இனப்பெருக்கம் செய்ய வரும் வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு பறவைகள் கறிக்காக வேட்டையாடப்படுவது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது. இது பற்றி இந்த தொகுப்பில். புதுச்சேரியில் இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் 70 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது ஊசுட்டேரி. புதுச்சேரியில் உள்ள 84 ஏரிகளில் மிகப்பெரிய ஏரியாக விளங்கும் இதனை நம்பி புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் 50ற்கும் மேற்பட்ட விவசாய கிராமங்கள் உள்ளன. ஆண்டுதோறும் இந்த ஏரியை நாடி கோடை காலத்தில் ஏராளமான வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு பறவைகள் இனப்பெருக்கத்திற்காக இங்கு படையெடுக்கின்றன. ஆனால் இங்கு வரும் பறவைகளுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை என்பது வேதனை. பறவைகள் சரணாலயம் என்பது பெயரளவில் மட்டுமே இருப்பதாகவும் இது ஒரு சரணாலயமாக பராமரிக்கப்படுவதில்லை என்றும் குற்றம் சாட்டுகின்றனர். இங்கு வரும் பறவைகளை சிலர் வேட்டையாடி வருவதாகவும், குறிப்பாக சிலர் விஷம் வைத்து பறவைகளை வேட்டையாடி வருவதாகவும் வேதனையுடன் கூறுகின்றனர். இங்கே மைக்ரேட் ஆகிறதுக்கும் அதுங்க இங்கே சர்வைவல் பண்ணுறதுக்கும் நிறையா ஃபுட்டு இருக்குது. பட் அதுங்களுக்கு சேஃப்டி தான் கிடையாது. ஏன்னா இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ்லேருந்து அதேமாரி போச்சஸ் நரிக்கிறவங்க எல்லாருமே இங்கே வேட்டையாடி அதை சாப்பிட்டுட்டு இருக்காங்க, விற்றுட்டு இருக்காங்க. நிறையா கடைங்களுக்கெலாம் இதோடைய கறி ரொம்ப கம்மி ரேட்டுக்கு போகுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பறவைங்களை விஷம் வச்சும் சாவடிக்கிறாங்க. மீனுங்களுக்கு விஷம் கொடுத்து சின்ன சின்ன நாக்குப்பூச்சி எல்லாத்துக்கும் விஷம் வச்சு அந்த பறவைங்க அதை சாப்பிட்டது நிறையா செத்து போய் கிடக்குது இங்கே நிறையா. ஸோ இந்த இடம் பார்த்தா பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடுவில் இருக்குது. பாண்டிச்சேரி பாதி தண்ணியில் இருக்குது, தமிழ்நாடு பாதி தண்ணியில் இருக்கிறதுனால இங்கே வேடந்தாங்கல் மாதிரி இதை ஒரு பெரிய வைல்ட் லைஃப் பேர்ட் சாங்சுரியாகவும் கொண்டுட்டு வரலாம். ஏரிக்கு வரும் பறவைகளை வேட்டையாடுவதில் இருந்து காப்பாற்றுவது பறவை இனத்திற்கு மட்டுமல்ல, அருகில் உள்ள விவசாய நிலங்களுக்கும் நல்லது என்கிறார் இயற்கை ஆர்வலர் ராம். இந்த பெயிண்டட் ஸ்டாக்கு, ஸ்பூன் பில்லு, ஓப்பன் பில்லு, இந்த பூநாரைன்னு சொல்லக்கூடிய ஃப்ளமிங்கோஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆலான்னா ஒன்றும் இல்லை, இந்த கடல் பறவைகள்னு சொல்லுவாங்க. அதுக்கு உரிய நிறைய பறவைகள் இங்கே வந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் ஏகப்பட்ட வாத்து வகையான பறவைகளும் வந்துக்கிட்டு இருக்குது. விஸ்லிங் டக்கு, இந்த கோம் டக்கு, இந்த ஸ்பாட்டட் டக்கு, இந்த மாதிரி நிறைய டக்கும் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த இடத்த நம்ம இப்போ இருக்கிற முயற்சி இல்லாமல் இன்னும் எவ்வியான முயற்சியில் இதை பாதுகாக்கப்பட்டோம்னா நம்மளுடைய சுற்றி இருக்கிற 20 கிராமங்களும் நல்லா செழிப்பாக வளர்ந்துக்கிட்டு இருக்கும். இந்த பறவைங்களும் நம்ம பாதுகாக்கிறதுனால நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷனை நம்ம பாதுகாக்கிறதுக்கு ஒரு வழி வகுப்பு. பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் ஊசுட்டேரியில் இருந்து பல கிராமங்களுக்கு நீர் வாய்க்கால் மூலம் அனுப்பப்பட்டது. அத்தகைய ஏரியில் ஆங்காங்கே தீவுகளை அமைத்து மரங்களை வளர்த்தால் நீரையும் பறவைகளையும் பாதுகாக்க முடியும் என்றும் இயற்கை ஆர்வலர்கள் கூறுகின்றனர். ஊசுட்டேரி பறவைகள் சரணாலயத்தை நம்பி வரும் ஆயிரக்கணக்கான பறவைகளுக்கு பாதுகாப்பு அளிப்பது புதுவை அரசின் கடமை. இங்கு வேட்டையாட வருபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து வேட்டையாடப்படுவது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதே இயற்கை ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பு. புதுச்சேரியின் மிகப்பெரிய சொத்தாக விளங்கும் ஊசுட்டேரியின் நீர்நிலையை பாதுகாக்க தவறிவிட்டோம் என்பது மிகப்பெரிய கவலையாக இருந்தாலும் அதைவிட வருத்தம் தரும் விஷயம் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பறவைகள் வேட்டை என்பது. இதனை தடுக்க தமிழகம் மற்றும் புதுச்சேரி அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இங்குள்ள சமூக ஆர்வலரின் கோரிக்கையாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணாவுடன் புதுச்சேரியிலிருந்து இளவமதன், நியூஸ் 18 தமிழ்நாடு.